அன்புக்குரிய மகராசி நேர்களே, மகராசி வாசகர்களே, மகராசி நேர்களே, எப்படி வேணும் எடுத்துங்க. நீங்கள் மகராசி சம்மந்தமாக பிறந்தீங்கன்னா அது சம்மந்தமாக பங்குனி மாத பலன்களை சொல்கிறேன். மகர ராசிக்கு 2 சனி, 8 சூரியன் சேர்க்கை, திடீர் செலவு, எதிர்பாராத வாகன செலவு போன்றவை ஏற்படலாம். 7 சனியின் கடைசி கூறு பாதச்சனி நடைபெறுகிறது. 10 சுக்கிரன் 3 உச்சம் வக்கரம் பெறுகிறார். தொழிற்கவலை, வியாபார கவலை, வேலையில் பிரச்சனை, பதவிக்குழு, வாழ்க்கையில் பிரச்சனை, சங்கடம் தோன்றும். 9 புதனும் 3 மறைவு நீச்சம். 9-10 சேர்க்கை தர்மாகதி யோகம் என்று ஒரு புறம் இருந்தாலும் அடுத்தடுத்து வக்கரம் பெறுகிறார். எனவே அதே தர்ம கர்மாதிபதி யோகம் இங்கு பலநிலைக்காக போவது. 9ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் 9இல் கேது ராகு பார்வை. எனவே பூர்வீக சொத்து சம்பந்தமாக நிலம் பிரச்சனைகள் தீர்வு தாமதமாகும். 4 செவ்வாயும் 6இல் மறைவு என்றாலும் குரு ராசியை பார்க்கிறார். செவ்வாயும் ராசியை பார்க்கிறார். மகரம் செவ்வாய்க்கு உச்சை வீடு. கட்டடப் பணிகள் பாதிநிலத்திற்கு மீண்டும் தொடங்கும் அமைப்பு உண்டாகும். சகோதர வகையில் சங்கடங்கள் நிலவத்தான் செய்யும். 3இல் ராகு இருப்பதால் ஒரு மன தைரியத்தில் வாழ்க்கையை ஓட்டலாம். உங்களுக்கு இந்த மாத கடைசிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சனி பகவான் விலகிறாரு. பங்குனி மாதம் இப்படி தான் இருக்குது. முடிய போகிற சனி பயிற்சி முடிய போகிறதுனால என்கரேஜ் சிந்தப்படி உங்களுக்கு இந்த மாத கடைசிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். வாரம் சனிக்கிழமை கால பைரவரை வழக்கு போடுங்க. அஷ்டமி பூஜையை போய் கலந்துங்க. கஷ்டங்களை தீர்க்கும் கால பைரவர் உங்களுக்கு எல்லாமே. குரு பகவானுக்கு உங்கள் ராசிநாதன் அனைவருக்கும் இங்கே மகராசி என்பது குருவுக்கும் விளக்கு போடுங்க. சனிக்கிழமை நீங்கள் கால பைரவர் சொல்லிட்டேன். குலதெய்வ வழிபாடு அவசியம். மேற்கொண்டு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஓம்னு குரு பிரம்மா குரு விஷ்ணு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை ஓம் காகத்வஜாத்மே கட்ககஸ்தாய தன்னோ நந்தி பிரசோதயாத் சனீஸ்வர பகவானோட மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகராசியங்களுக்கு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிய பிரார்த்திக்கொள்கிறேன். முடிந்தவுடைய உங்களுக்கு திருநாவச வாழ்கள் தெரிவிச்சுக்கணும்.